புல்லட்ல போக முடியாத அளவுக்கு இன்னைக்கு வந்து நாடு வந்து இன்னைக்கு சாதிய வெறியால் அலைஞ்சிட்டு இருக்கு. சாதி வெறி எங்கெல்லாம் இருக்கு தெரியுமா? அவன் சாதி வெறி ஊறிட்டு இருக்கவங்கள தன்னை வந்து ஒரு ஆதிக்க சாதி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆதிக்க சாதியா நினைக்க போய் தான் ஒரு இளைஞன் புல்லட்ல போறது அவனுக்கு வந்து மனசு பொறுக்க மாட்டேங்குது. அவன் என தந்தை பெரியார் வந்து சுதந்திரத்தை வந்து எதிர்த்தாரு. எதுக்கு எதிர்த்தாருன்னா 75 வருஷம் கழிச்சு நடந்துட்டு பாத்தீங்களா, ஒரு தீண்டாமை ஒரு படுகொலை நடக்கு. புல்லட்ல போக முடியலங்க. புல்லட்ல போக முடியாத அளவுக்கு இன்னைக்கு வந்து நாடு வந்து இன்னைக்கு சாதிய வெறியால் அலைஞ்சிட்டு இருக்கு. சாதி தொடர்ச்சியா இதே போன்று தமிழ்நாடு வந்து பட்டியல் சமூக மக்கள் மீது நடக்கின்ற படுகொலையை தடுக்க முடியல. தொடர்ச்சியா கடந்து போயிட்டு இருந்தா தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய ஒரு கலவர பூமியாக தான் மாறும். ஓட்டுக்காக வாக்குக்காக யாரையும் குற்றம் சுமத்தாம தமிழ்நாடு கடந்து சென்றதுன்னா கண்டிப்பான முறையில் தமிழக அரசு தான் பாதிப்பு. ஆட்சி மாறும். அப்பொழுது ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். இப்போ பட்டியல் சாதின்னு சொல்லி நம்ம அவனுக்கு ஆதரவு கொடுத்துட்டோம்னா நம்ம சமூகம் பட்டியலிருந்து வெளியே வராது, நமக்கு வந்து ஒரு உயர் சாதி அந்தஸ்து கிடைக்காதுன்னு சொல்லி அதிகமான தலைவர்கள் வந்து கருத்து சொல்ல மாட்டாங்க. தன்னை ஆதிக்க சாதி நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவனை பிடிச்சி உட்கார வச்சு இங்க வா, நீ ஆதிக்க சாதி கிடையாது, உனக்கு வந்து சூத்திரப்பட்டம் பார்ப்பான் கொடுத்துருக்கான், உன்னையும் வந்து பட்டியல் சமூகத்தையும் நீ தன்னை ஆதிக்க சாதி நினைச்சிட்டு இருக்க பார்த்தியா, உனக்கு சூத்திரப்பட்டம் கொடுத்துருக்கான், முதல் நீ படி புத்தகத்தை படித்து நீ யாருங்கிறத தெரிஞ்சுக்க முதல்ல. அப்படின்னா தான் பட்டியல் சமூக மக்கள் மீது உனக்கு வெறுப்பே வராது. உனக்கு வணக்கம். விழித்திடுவோம் 2.0 பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்மளோடு இணைந்திருப்பது சேமா சந்தனராஜ் பாண்டியன். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம். சிவகங்கை மானாமதுரையில் பட்டியலின இளைஞன் புல்லட் வாங்கியதால் கைகள் வெட்டப்பட்டு இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? சிவகங்கை மாவட்டத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதுமே சாதிய தீண்டாமை படுகொலைகளும் சாதிய சித்திரவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன தீர்வு, என்ன தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புல்லட்டு வாங்கி வாகனம் ஓட்ட முடியல, இருசக்கர வாகனம் வாங்கி, அதுவும் பிரம்மாண்டமான ஒரு வாகனம் புல்லட்டு, அதை வாங்கி அவன் இருக்கிற தெருவில் கூட போக முடியல. சுதந்திரம் வாங்கி 75 ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படிதான் சொல்கிறாங்க, நம்ம நம்பலாத. ஏன்னா தந்தை பெரியார் வந்து சுதந்திரத்தை வந்து எதிர்த்தாரு. எதுக்கு எதிர்த்தாருன்னா 75 வருஷம் கழிச்சு நடந்துட்டு பார்த்தீங்களா, ஒரு தீண்டாமை ஒரு படுகொலை நடக்கு. புல்லட்டில் போக முடியலங்க. புல்லட்டில் போக முடியாத அளவுக்கு இன்னைக்கு வந்து நாடு வந்து இன்னைக்கு சாதிய வெறியால் அலைஞ்சிட்டு இருக்கு. சாதி வெறி எங்கெல்லாம் இருக்குது தெரியுமா? நடக்கிற வீட்டில் மட்டும் இல்லை, நடக்கிற பாதையில் மட்டும் இல்லை, வசிக்கிற குடும்பத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு இயக்கங்களும் இருக்குது, ஒவ்வொரு கட்சியிலும் இருக்குது, ஒவ்வொரு அமைப்புகளும் இருக்குது. அதற்குள்ளாகவே சாதிய தீண்டாமை இருக்குது. அப்படி இருக்கும்போது புல்லட்டில் போகிறதுனால வெட்டுறான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெட்டதான் செய்வான். அவன் ஏன் வெட்ட மாட்டான்? படிப்புள்ள அவனுக்கு. அவன் சாதிய வெறி ஊறிட்டு இருக்கான். மேலே தன்னை வந்து ஒரு ஆதிக்க சாதியை நினச்சிட்டு இருக்கான். அவன் ஆதிக்க சாதியாக நினைக்க போய் தான் ஒரு இளைஞன் புல்லட்டில் போகிறது அவனுக்கு வந்து மனசு பொறுக்க மாட்டேங்குது. அவன் படித்து வேலை பார்த்து அதன் மூலமாக பொருளாதாரத்தில் உயர்வடைஞ்சு ஒரு வாகனத்தில் போகிறான். இதை பார்த்து சகித்து கொள்ள முடியாத தன்னை ஒரு ஆதிக்க சாதி நினைத்து கொள்ளுகிற ஒரு நபர், ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் இதை வெட்டுறார் என்று சொன்னால் தமிழ்நாடு அரசும் பொதுமக்களும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. இதை தடுக்க வேண்டும் எப்படியாவது. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பட்டியலின இளைஞர்கள் சாதியால் வெட்டப்பட்டு வருகிறார்கள். தமிழ்நாடு அரசு தடுப்பதற்கு முயற்சிக்கிறதா இல்லையா சார்? தமிழ்நாடு அரசு தடுப்பதற்கு முயற்சிக்கவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டத்தில் 3-4 மாதங்களில் 18 கொலைகள் நடந்திருக்கு என்னும் புள்ளிவிவரம் சொல்லுது. தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டம் சாதி வரியால் தலை துவங்கி இருக்கிறது. அந்த சாதி வரி பிரச்சனைகளை தமிழ்நாடு அரசு சரியான முறையில் கையாளலை. தமிழ்நாடு அரசு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? படுகொலை நடந்த உடனே சொந்த குடும்ப பிரச்சனை, ரவுடித்தனம் பண்ணாங்க, 2 குடும்பத்தில் பிரச்சனைன்னு சொல்லி கடந்து போயிருந்தாங்க. அது 2 குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் அது சாதிய படுகொலை நடந்துட்டு இருக்கு. அது சாதிய படுகொலை வந்து தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு வந்து என்ன கடந்து போய்கிட்டே இருக்கு. ஏன்னு சொன்னீங்கன்னா, பட்டியல் சமூக மக்களுடைய ஓட்டு வேணும், ஆதிக்க சாதி சமூக ஓட்டுகள் வேணும். தமிழ்நாடு அரசு வந்து மையத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கு. மையத்தில் உட்கார்ந்து தீர்ப்பு வழங்க முடியாமல் இருக்கு. தமிழ்நாடு அரசு இந்த போக்கை வந்து உடனே நிறுத்தணும். இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொண்டு வரணும். தொடர்ந்து பட்டியலின இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள். அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? இதை தடுப்பதற்கு என்ன தீர்வு? என்னுடைய கருத்துன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தன்னை ஆதிக்க சாதி நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவனை பிடிச்சி உட்கார வச்சு இங்கே வா, நீ ஆதிக்க சாதி கிடையாது, உனக்கு வந்து சூத்திரப்பட்டம் பார்ப்பான் கொடுத்துருக்கான், உன்னையும் அவன் வந்து பட்டியல் சமூகத்தையும் நீ தன்னை ஆதிக்க சாதி நினச்சிட்டு இருக்க பார்த்தியா,
உனக்கு சூத்திர பட்டத்தை கொடுத்துருக்கா, முத நீ புக்கை படி, முத புத்தகத்தை படித்து நீ யாருங்கிறத தெரிஞ்சுக்க முதல்ல. அப்படின்னா தான் பட்டியல் சமூக மக்கள் மீது உனக்கு வெறுப்பே வராது. உனக்கு உன்னையும் பட்டியல் சமூக மக்களையும் ஒருத்தன் அடிமைப்படுத்தான்னா அவன் பார்ப்பான் அடிமைப்படுத்துகிறான். அந்த பார்ப்பானை கீழே உட்காந்துக்கிட்டு நீ வந்து அடிமையில செஞ்சுட்டு இருக்க. அதனால தான் பட்டியல் சமூக மக்களுடைய போக்கு உனக்கு பிடிக்க மாட்டுக்கு. தொடர்ச்சியாக இதே போன்று தமிழ்நாடு வந்து பட்டியல் சமூக மக்கள் மீது நடக்கின்ற படுகொலையும் தடுக்க முடியல. தொடர்ச்சியாக கடந்து போயிட்டுன்னா தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய ஒரு கலவர பூமியாக தான் மாறும். ஓட்டுக்காக வாக்குக்காக யாரையும் குற்றம் சுமத்தாமல் தமிழ்நாடு கடந்து சென்றதுன்னா கண்டிப்பான முறையில் தமிழ்நாடு அரசு தான் பாதிப்பு. ஆட்சி மாறும், அப்பொழுது ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். இதை பற்றி பட்டியலின தலைவர்கள் யாருமே கண்டன குரல் எழுப்பவே இல்லை சார். இது எதனால் அப்படி மௌனமாக இருக்கிறது? அதாவது தன்னை ஒரு பட்டியல் சாதி என்று சொல்லிக் கொள்வதற்கு கூட ஒரு சில தலைவர்கள் வந்து கூச்சப்படுத்தாங்க. அன்னைக்கு சாதி பெருமையால், சாதி ஆணவத்தால் நம்ம பட்டியல் சாதி கிடையாது. ஏன் பட்டியல் சாதின்னு சொன்னால் உனக்கு வந்து என்ன போகுது? உனக்கு ஏன் பட்டியல் சாதிக்காரன் விதைக்கிற நெல்லை தானே சாப்பிடுத? பட்டியல் சாதிக்காரன் நெசவு பண்ணுறான் துணி தானே உடுத்துற நீ? ஏன்னா பட்டியல் சாதின்னு சொல்லி நம்ம அவனுக்கு ஆதரவு கொடுத்துட்டோம்னா நம்ம சமூகம் பட்டியலிருந்து வெளியே வராது, நமக்கு வந்து ஒரு உயர் சாதி அந்தஸ்து கிடைக்காதுன்னு சொல்லி அதிகமான தலைவர்கள் வந்து கருத்து சொல்ல மாட்டாங்க. அதிலும் ஒரு சில தலைவர்கள் வந்து அந்த இடத்த போய் பார்த்துருக்காங்க. மானாமதுரையில் அந்த புல்லட்டு போனதுனால வெட்டப்பட்ட அந்த இளைஞர்களை பார்த்துருக்காங்க. தமிழ்நாட்டில் சாதியப்படி நடக்கிற இடங்களே பார்க்காங்க, ஒரு சிலர் பார்க்காங்க. ஆனால் அதிகமான தலைவர் பார்க்கறது இல்லை. குறிப்பாக தன்னை பட்டியல் சாதி என்று சொல்லிட்டோம்னா நம்மளை முத்திரை குத்துருவாங்க நினைக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் இதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னு சொன்னீங்கன்னா, ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க, அதுபோக பாரதிய ஜனதா கட்சி போன்ற பாசி கட்சியோட ஆதரவாக இருக்காங்க, அது போக கொங்கு மண்டலமே தனக்கான மண்டலம் நினைச்சு கொண்டு எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணியில் இருக்காங்க. இதெல்லாம் கடந்து போக என்ன காரணம்னா, பட்டியல் சமூக மக்களுக்காக நம்ம போய் நின்றோம் அப்படின்னா ஓட்டு கிடைக்காதுன்னு தலைவர்கள் அதிகமாக நினைக்காங்க. இதனால தான் சாதி படுகொலை தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குன்னா கடுமையாக குற்றம் சாட்டுவாங்க. சரி சார், வணக்கம் சார். வணக்கம்.